அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவை, மாநில சட்டசபைகள் மற்றும் மாநகராட்சி என ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கையை தாக்கல் செய்தது. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஒரே நாடு ஒரே மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. அதன்படி மக்களவையில் இன்று பகல் 12 மணிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்து உரையாற்றினார். மசோதாவிற்கு ஆரம்ப நிலையிலேயே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பிற்கே இந்த மசோதா எதிரானது என்று சமாஜ்வாடி எம்பி கூறினார். உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்ற 369 எம்பிக்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவினை கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு, 149 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெரும்பான்மையாக எம்பிக்கள் கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப ஆதரவு தெரிவித்ததால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.